நகர் ஐயாட்ட திருநெரு வாங்க பக்கத்தில் வணக்கம் ரவளே. நாங்கள் நடைபெற யாழ்ப்பாணம் குறிப்பாக மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா மிக மிக சிறப்பாக நடைபெற இருக்குது. அப்படி நடக்க போகிற அந்த தேர் திருவிழா தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் பிறந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐயாட்ட திருநெரு வாங்க பக்தர்கள் அலை மோதினம். நல்லூர் கந்தசாமி ஆலயம், செல்லச்சென்னதி முருகன் ஆலயம், முதலில் இந்த முப்பெரும் ஆலயங்களுக்குள்ளே முருகின்ற எங்களுடைய முன்னவர்களை இந்த ஆலயத்தினுடைய பக்தர்கள் வடத்த ஆரத் தலைவர்கள் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. வடத்தை பிடிக்கிறதுக்கு பக்தர்கள் அலை மோதினம். உண்மையிலேயே ஒரு அற்புதமான காட்சி. முனைச்சாமி குருக்கள் 37வது ஆலயகத்தா நகா ராஜஸ்ரீ சோனாத்தோட சண்முகநாத குருக்கள் 38வது ஆலயகத்தா. இப்பொழுது எங்களுடைய மகா ராஜஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சகிதம் வீட்டில் இருக்கிறத நாங்கள் காணலாம். யாழ்ப்பாணம் குடாநாட்டிலே பாவத்தோழர் கந்தசாமி கோவிலின் சிறப்புகள் ஒப்பில்லாதவை. இந்த கோவிலில் அங்குள்ள சைவசமயம் சார்ந்த ஆலயங்களில் மிகவும் பிரதானமானவற்றில் முதன்மையானது வருகிறது. முருகப்பெருமானுடைய நகர்ந்த போது மெல்ல மெல்ல அசைகிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் காணலாம். அசைந்தாடி வார்த்தை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தருவதற்காக
அர்ச்சனை செய்து கொள்ளலாம் என்பதனை கண்கொள் அறிய தருகின்ற தேர் திருவிழா. தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தேர் தொகையான அடியார்கள் தொடர்ந்து பக்தர்கள் இழுத்து வருவார்கள் அல்லவா. அர்ச்சனை செய்வதை நாம் காணக்கூடிய மாதிரி இழுத்து வருபவர்கள் எல்லோருக்கும் அங்கே பஞ்சகீர்த்தியம் என்று சொல்லப்படுகின்ற பொன்மலங்களை இதுல சிவபெருமானுடைய தேர் நிக்கிறத நாங்கள் காணலாம். உண்மையிலேயே சிவபெருமான பார்த்தாலே சந்தோஷம் தானே. சுவாமி ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த ரதோற்சவ பிள்ளையார் சிவபெருமான் முருகப்பெருமானுடைய தேர் தெற்கு வீதிக்கு வந்துட்டது. முருகன் வள்ளி தெய்வானையோட தேர்ல வந்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமானுடைய தேர் வந்து கொண்டிருக்குது. பாருங்க, ஒரு அற்புதமான காட்சி. 4 வடம் பிடிச்சு இருக்கு நம்ம என்ன தேர. நல்ல கடல் என்ன பக்தர்கள் திரண்டு வந்திருக்கணும். அவர்கள் தங்களுடைய வழிகளில் செல்லட்டு. எனவே சைவ பெருமக்களே, பாலகந்த பெருமானுடைய இந்த ரதோற்சவ நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அடியவர்கள் எல்லோரும் உங்கள் உறவுகளை, உங்களுடைய அயலவர்களை நீங்கள் பாதுகாக்க முன்வர வேண்டும். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். இந்த ஆண்டு இதுவரை மழை இல்லாத மக்கள் துன்பப்படுகிறார்கள். எனவே மழை வேண்டும். ஆண்டவருடைய அருளாக அடியாறு பெருமக்கள் அனைவரும் மார்க பிரதீகம் என்று, அதாவது பிரசித்தி பெற்ற இந்த மாவட்டப்புறம் கோவிலே மாருத பிரதீக வெள்ளியுடைய முருகப்பெருமானுடைய அருளுக்கு மாற்றமாக அழகான இந்த கோவிலை கட்டியிருக்கிறார். தேருக்கு பின்னால பக்தர்கள் பாடல் பாடி வந்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் வெள்ளத்துல முருகப்பெருமானுடைய தேர் இதுல மிதந்து வருது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான காட்சி. ஐயா கதைப்பீங்களா? வணக்கம் ஐயா. அர்ச்சனை செய்தாச்சானே இனித்தானா? ஆ அர்ச்சனை செய்துட்டீங்களா இனித்தானா? எத்தனை மணிக்கு வந்தது? என்ன சரியா சடமா இருக்கு, தள்ளி கொண்டு போயினமா பாருங்க. ஐயா போயிட்டார்.
அமைப்பா சொல்லு. என்னண்ணா இவ்வளவு பிரம்மாண்டமான சக்கரமா இருக்குது ஃபுல்லா இரும்பு தானே? இது உலகத்திலேயே அந்த அதாவது இந்த மாவட்டத்தினுடைய அதாவது பேருக்குடைய கட்டை அதாவது முட்டுக்கட்டை என்று சொல்றது உலகத்திலேயே ஒரு இடம் உண்மையாக நான் காணவில்லை. வேண்டாம் மரத்தால் தான் இந்தியாவிலேயே பிரபல்ய ஆலயங்களிலே மரங்களால் தான் அதான் புளியங்கட்டையால் தான் போடுறது கூட டிராக்டர்கள் மூலமாக பல புளியங்கட்டைகளில் போடுறவ. ஆனால் உலகத்திலேயே அதிசயமான முட்டுக்கட்டை போடுற இடம் மட்டும் சொன்னால் மாவட்டம் வர மட்டும் சொல்லலாம். ஏன்டா இரும்பு ஒவ்வொரு கட்டையும் சக்கரம் இரும்பு, அதே நேரத்தில் அது கீழே வர கட்டையும் இரும்பு. சக்கரம் இந்தியாவில் பல ஆலயங்களில் இருக்கு இரும்பில். ஆனால் முட்டுக்கட்டை போடுறதா நான் இப்போ பல இதுகளில் இருக்கு நான் காணையில் என்ன உண்மையாக இருக்கலாம் அந்த அச்சையில். ஆனால் நிகழ்வு வந்து உண்மையாக மாவட்டம் வரதில் தான் இப்போ இல்லை பல காலமாக பார்த்தீங்கன்னா தெரியும் விளையாட்டு இரும்பு கட்டை இருக்கு இங்கே. சக்கரம் ஒரு நீல தார் அந்த என்ன சொல்ற தார் ரோட்டே அந்த எடுபடு தானே அது பூட்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அடிக்கட்டை வந்து பூட்ஸ் இடம் வடக்கி கொடுக்காமல் கவுளி கொடுக்கக்கூடிய அதான் ஸ்போர்ட்ஸ்மேன் செய்கிற வேலை தான் அந்த வேலை. அதாவது ஆள் வடக்கி கொடுக்குற தன்மை அதில் இருக்கு. சரியா, நன்றியா, நன்றி நன்றி.